இந்தியாவிலேயே தமிழர்கள்தான் நியாயமானவர்கள், முறையாக வரி கட்டுகின்றனர். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு நியாயமாக இருக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் கமலஹாசன் பேச்சு. சென்னையில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியில் வங்கதேசம் அணிக்கு 515 ரன்கள் வெற்றி இலக்கு. இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இந்திய அணி. கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறை 545 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். களக்காடு முண்டந்துறை பகுதியில் உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பள்ளிக் கல்வித்துறை செயல்பாடுகளை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய கண்காணிப்பு குழு. மாதந்தோறும் 5ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக கமலஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் கூடாது. நியாயமான வரி கட்டுபவர்கள் தமிழர்கள் என மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் கமலஹாசன் பேச்சு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கிண்டி, நந்தம்பாக்கம், போரூர் சாலைகளில் வாகனங்கள் சிக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. பள்ளத்தில் சிக்கிய வாகனங்கள் ஜேசிபி உதவியுடன் அகற்றம். சென்னையில் பள்ளிகளை சுற்றி தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவாகரத்து தொடர்பாக தேவையின்றி யாரையும் இழுக்க வேண்டாம். பாடகி கெனிஷா தொடர்பான கேள்விக்கு ஜெயம் ரவி விளக்கம். தடுப்பணைகள் சேதப்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. பொன்னேரியில் ரயிலை கவிழ்க்கும் முயற்சி முறியெடுப்பு. ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கே, அனுரக் குமார திசநாயக்க வாக்களித்தனர். தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் மந்தமான வாக்குப்பதிவு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர்கள் அபாரம். இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பந்த், சுப்மன் கில் சதமடித்து அசத்தல். வங்கதேசத்திற்கு 515 ரன்களை இலக்கு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 25 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 12 மணி நிலவரப்படி 50 விழுக்காடு வாக்குகள் பதிவு. சென்னை கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும். எண்ணூர் பகுதி மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் பணிகளில் அருந்ததியருக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிப்புக்கு எதிர்ப்பு. புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம்.